சத்தம் போட்டேன். நீங்க பொறுமையா இருங்க சார், படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னாரு. அந்த படத்தை நான் முழுமையா பார்த்தேன். அதுல ரொம்ப அருமையா இயக்குனர் வந்து பேசினாங்க. அவருடைய அதெல்லாம் நான் கேட்டேன். அதுல சுருக்கமா 2K என்னங்க 2K வச்சு என்ன 2K எனக்கு புரியல. கேட்டேன் அவர்கிட்ட 2K அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல. கேட்டேன். படத்தை பாருங்க புரியும் அப்படின்னாரு. பார்த்த பிறகு அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, 2Kவோ அல்லது 90s-ஓ 80s-ஓ 60s-ஓ இதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை இந்த பூமி ஆதாரம். இந்த பூமி இருக்கிறதான் நம்ம இங்க நிக்கிறோம். ஸோ வாழ்க்கைன்றது ஒரு ஆதாரம். இந்த வாழ்க்கையில இப்படித்தான் உயிர்களுடைய வளர்ச்சிகள் பிரமாணம் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது இயற்கை நீதி. அது எந்த அறிவாளியும் எந்த விஞ்ஞானமும் மாற்றிவிட முடியாது. அந்த விஷயத்தை இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு பிள்ளைகள்கிட்ட அதிகமா சுதந்திரம் கொடுக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணும்? சுதந்திரமா எதுக்கெடுத்தாலும் நீ செய்யறதெல்லாம் சரியில்லை, நீ உருப்பட மாட்ட, நீ தேவையில்லாம சுத்திட்டு இருக்க, இப்படி சொல்லக்கூடாது. உண்மை பார்த்துக்கலாம், எவ்வளவு வேணா இந்த எடுத்துட்டு போ, இப்படியும் சொல்லக்கூடாது. இப்படியும் பிள்ளைய இஷ்டத்துக்கு விடக்கூடாது, இப்படியும் பிள்ளைய கடுமையா எதுக்கெடுத்தாலும் குற்றம் சொல்லக்கூடாது. ஒரு சமநிலையில் குழந்தைகளை வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பெற்றோருடைய பேச்சையோ நண்பருடைய பேச்சையோ கேட்கும். இதை தாண்டி இவர்களை இப்படித்தான் வாழ வேண்டும், நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பிள்ளைகளுடைய கணக்கெடுத்து பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக ஒரு தவறான வழியை கையில் எடுத்திருப்பாங்க. அதை வந்து இந்த படத்துல ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இயக்குனர் ரொம்ப அதை ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸை பத்தி சொன்னாரு. நான் படம் பார்த்துட்டு உண்மையிலே சொன்னது, ஒரு இயக்குனர் ஒரு கதையை தான் சிந்தித்து வடிவமைத்து இந்த உலகத்திற்கு காட்டுகின்ற போது சில நேரங்களில் அது தோற்று விடுகிறது, பல நேரங்களில் அது ஜெயித்து விடுகிறது. இதற்கு ஜெயிப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் என்றால், ஒரு கிளைமேக்ஸ் படத்தினுடைய முடிவு, ஆரம்பம் எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கும், ஏதோ பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் முடிவு பாராட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த பாராட்டக்கூடிய முடிவு எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்துத்தான் அதனுடைய கலை அந்த படத்தினுடைய வெற்றி அமையும் என்பதை அன்பு சகோதரர் முத்து இயக்குனர் வந்து இதை காமிச்சிருக்காரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, உங்களுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையா முடிச்சிருக்கிறீங்க. இந்த அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்ல எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதையும் நான் வெளிப்படையா சொன்னேன். நான் சும்மா நாளும் பாராட்டுறதுக்காக எல்லாம் சூப்பர்னு சொன்னோம்னா, ஐயோ ப்ரொடியூசருக்கு நம்பர் சும்மா எல்லாத்தையும் உடையாதுன்னு சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வரக்கூடாது. அந்த சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பக்குவமா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை தவறு என்று சொல்ல முடியாது. எப்பவுமே வந்து இது இந்த போன் அப்படின்னு சொன்னா, இந்த போனை வந்து இதுதான் இந்த போன் இந்த கம்பெனி அப்படின்னு சொன்னாக்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருப்பாங்க. அதை மிகைப்படுத்தி சொல்லுகின்ற போது, யோ நாங்கெல்லாம் போன் பார்க்கலையா, சும்மா காமிச்சு போறியா, இந்த போனா அந்த போனா அப்படிப்பாங்க. ஆக இந்த யதார்த்தத்திற்கு ஒரு மனிதன் வர வேண்டும் இருக்கிறார். அதுல இருக்க சின்ன சின்ன குறைகளையும் சொன்னேன். ஆனால் படம் அருமையாக வந்திருக்கிறது. இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறாம அமையும். அது எந்த விதமான